அருட்பெரும் ஜோதி ஆதி தெய்வம், அகில தெய்வம், ஆற்றல் தெய்வம், ஆக்க தெய்வம், ஊக்க தெய்வம், நமது ஆதி தமிழனின் அற்புதமான பழமையான முதல் தெய்வமாக இருக்கக்கூடியவள்தான் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா என்றால் பெரிய, ஆதி, அற்புதம், முதலில் வந்தவள், முக்கியமானவள், இவள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று அர்த்தம். இந்த தெய்வத்தைத்தான் ஸ்ரீ ஜேஷ்டாதேவி என்று இப்போதும் மிக சூட்சமமாக மிகப்பெரும் அரசியல்வாதிகள், மிகப்பெரும் தலைவர்கள், மிகப்பெரும் செல்வ செழிப்பாக வாழக்கூடியவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சில கோயில்களில் மட்டுமே இருக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கின்றது. எந்த இல்லத்தில் செல்வம் கொட்டி கிடக்கின்றதோ அந்த இல்லத்தில் ஜேஷ்டாதேவியின் அருள் முழுமையாய் இருக்கின்றது என்று அர்த்தம். பேச்சு வழக்கில் இந்த தெய்வத்தை மூதேவி அப்படின்னு சொல்லி இந்த தெய்வ வழிபாட்டையே நம்மளோட பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. அவ்வை வழிபாடு, தவ்வை வழிபாடு, மூ வழிபாடு, ஆதி வழிபாடு, முற வழிபாடு, கழுதை வழிபாடு, சூரிய வழிபாடு, மலை வழிபாடு அப்படின்னு பல்வேறு விதமான வழிபாடுகள் அத்தனையுமே குறிக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஜேஷ்டா தேவி வழிபாடு தான். நான் கடந்த 15 வருஷமாக செல்வம் சார்ந்து, பணம் சார்ந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்ததில் பரிகார ரீதியாக என்னென்ன செஞ்சால் செல்வம் வரும்னு மகாலட்சுமியை, குபேரரை, சொர்ணாகர்ஷண பைரவரை, அதற்கப்புறம் தன ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான யட்சினிகள், தேவதைகள், சித்தர்கள்னு தேடிக்கிட்டே இருக்கேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பழங்கால நூலில் நான் எதிர்பாராமல் படித்த ஒரு ரகசியம்தான் தவ்வை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி வழிபாடு. அந்த வழிபாடில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை சரியாகணும், தரித்திரம் சரியாகணும், கடன் சரியாகணும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகணும், சட்ட ரீதியான பிரச்சனை சரியாகணும், நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா முதல்ல அவங்க வழிபட வேண்டிய தெய்வமே ஜேஷ்டாதேவியான மூத்த தேவி வழிபாடு தான். ஏன்னா இவர்கள் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி வழிபட்டால் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் வாழ்வில், உங்கள் செல்வத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை இந்த தெய்வம் தன் கையில் இருக்கக்கூடிய சீமார, தன் கையில் இருக்கக்கூடிய முறத்தை கொண்டு வந்து அடிச்சே துரத்துவாங்களாமா. புளியை முறத்தாலேயே, சீவக்கட்டையாலேயே அடித்து துரத்துனா தமிழச்சின்னு நம்மளோட புராண நூல்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த சூட்சமமான வெளிப்பாடே இந்த ஜேஷ்டாதேவி தான். ஜேஷ்டாதேவியை வழிபட்டால் நம்மை நோக்கி வரக்கூடிய பயம் காணாமல் போகும், தரித்திரம் வராமல் தடுக்கப்படும், கடன் காணாமல் போகும், நோய் நொடி வராமல் தடுக்கும், துரதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் இல்லாமல் காணாமல் போகும். இந்த தெய்வத்தை வழிபட்டதுக்கு பிறகுதான் மகாலட்சுமி நம்மகிட்ட வருவாங்க. உங்கள்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் தேவையான அளவு இல்லாமல் இருக்குது, வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருசாக கிடைக்காமையே இருக்குது, வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம் இந்த தெய்வம் தான். ஸோ இந்த தெய்வத்தை வரும் 11 நாட்கள் எவ்வாறு வழிபட வேண்டும், அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நமது இல்லத்தில், நமது உள்ளத்தில், நமது அலுவலகத்தில், நமது வாழ்வில் என்னென்ன விஷயங்களை மாற்ற வேண்டும், இந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக சொல்லித்தரேன். முழுமையாக இந்த பயிற்சியில் சொல்லித்தந்து ஜேஷ்டாதேவி வழிபாடுகளை திருப்தியாக நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வரலட்சுமி நோன்பை எப்படி கொண்டாடணுங்கிறதான் இந்த பயிற்சியோட நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பயிற்சி முடிஞ்சோன்னா நான் அடுத்த பயிற்சியும் தொடங்குறேன். அடுத்த பயிற்சி என்னென்னா வரலட்சுமி நோன்பப்போ இந்த ஜேஷ்டாதேவியை வழிபாட்டை வலித்து சரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் வரலட்சுமியை கொண்டு வந்து அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ வாருங்கள், இன்று தெய்வீகமான அமாவாசை. இந்த அமாவாசையில் இருந்து உங்களுக்கு இந்த ஜேஷ்டாதேவியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர கண்டிப்பாக இந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் ஜேஷ்டா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முதல் நாள் பயிற்சியை மட்டும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பயிற்சியை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நம்மளோட அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கட்டணம் கட்டி கலந்து கொள்ளலாம். ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த ஜேஷ்டாதேவியின் அருள் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.